நீ உன்னுடைய தலைவர்களை பத்தி தாராளம் எடுத்துக்கோ, நோ அப்ஜெக்ஷன். அதில் என்ன இமானுவேல் சேகரனை பத்தி கருத்து சொல்ல வேண்டியது என்ன? அதான் சொல்லாங்க, இட் இஸ் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். பூக்களை தொடாதீர்கள் சொல்லும் போல போய் தொடுவான் இல்லையா? அப்போ அந்த மாதிரி எதிர்மறையான சில விஷயங்களை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் எனக்கு ஒரு கூட அதோடைய அந்த படப்பிடிப்பை கிடைச்சாங்க. அவருடைய முகம் எவ்வளவு நல்ல ஒரு அழகா இருக்கக்கூடிய முறை வயதான தோற்றமா கொடுத்திருக்காங்க. அதனால அந்த படத்தை இமானுவேல் சேகரனுக்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த தேவேந்தருக்கு எதிராக இருப்பதாக நான் உணர்கிறேன். இமானுவேல் சேகரன் தனி மனிதர்ல, அந்த ஒட்டுமொத்த சமூகத்துடைய ஒரு முதல் கள போராளி, சுதந்திர போராட்ட வீரர் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவர் ஒரு தேசிய தலைவர், எங்க சமூகத்திற்கான தேசிய தலைவர். நான் கடைசியாக அவருக்கு அவருடைய வாழ்க்கை குறிப்பை மட்டும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இமானுவேல் சேகரன் அவருடைய பிறந்த ஊரு அப்படி பாத்தீங்கன்னா செல்லூர். அவங்க மனைவி பிறந்த ஊர் வந்து எப்படி கேட்டா இதம்பாடு. நான் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கவனிங்க, பாதி பேருக்கு வரலாறு தெரியாதனால சொல்றேன். இமானுவேல் சேகருடைய அவர் பிறந்த ஊரு செல்லூர். ஆனா இமானுவேல் சேகருடைய அம்மா பிறந்த ஊரு வீரம்பர். அவருடைய அம்மா பிறந்த ஊரு வீரம்பர், ஞான சௌந்தர்யம் அவங்க அம்மா பேர். சரிங்களா? அவங்க அப்பா தான் செல்லூர். அவங்க அப்பா தான் செல்லூர். இமானுவேல் சேகருடைய மனைவியுடைய அம்மா பிறந்ததும் வீரம்பர். அவங்களுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு வீரம்பர் தெரியும் தெரியல. மிக வீரமான ஊரு. 1957 கலவரத்தில் தியாகியோட இறப்புக்கு பிறகு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்த ஒரு இது. இன்னும் அந்த சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு என்ன செய்ய அந்த சர்ச்சு துளைக்கப்பட்டிருக்கும். அவருக்கு 4 பெண் குழந்தைகள். அக்டோபர் 10ஆம் தேதி பாரதியாருடைய விழாவில் பேசிவிட்டு வரும்போது அவர் என்ன செய்யப்பட்டார்? இந்த சமூகத்தில் வெட்டி வீழ்த்தப்பட்டார். அவர் வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளார், அவர் விதைக்கப்பட்டுள்ளார். 4 பெண் குழந்தைகள். எத்தனை பெண் குழந்தைகள்? 4 பெண்கள். என்னுடைய அம்மா தான் முதல் மகள். சரிங்களா? மேரி வசந்தராணின்னு அவருடைய முதல் பெண். அவருக்கு பிறகு 4 பெண் குழந்தைகள். நான் தான் முதல் ஆண் வாரிசாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அதுக்கடுத்து 2வது ஒரு மகள், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பாப்பில் விஜயராணி. அதுக்கடுத்து 3வது சுந்தரி பிரபாராணின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப பரமக்குடியில இருக்காங்க. அவங்களோட பையன் தான் சக்கரவர்த்தியில நம்ம பண்பாட்டு கழகத்துடைய தலைவராக நீங்க கூட பார்த்திருப்பீங்க. சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு பண்பாட்டு கழகத்துடைய இப்ப தலைவராக இருக்காங்க. கடைசியா ஜான்சி ராணி. இவங்க அதான் அவங்களுக்கு குழந்தை, அவருடைய பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளை 2 பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளைய வந்து தன்னுடைய தாய்மாமா மகனை கட்டிட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க, நம்ம சமூகத்தை அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இமானுவேல் சேகரன் இருந்தாலும் அந்த தாய் அவங்க அம்மா 4 பிள்ளைகளையும் ஒழுக்கத்துடன் வளர்த்தார்கள். ஒழுக்கத்துடன் வளர்த்தார்கள், நல்ல கல்வி கற்றார்கள். அதில் 2 பேர் மலேசியால இருக்கிறாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அம்மா தான் மூத்தவங்க. இன்னொரு எங்க அம்மாவுடைய தங்கச்சி அவங்க பரமக்குடியில இருக்கிறாங்க. இதுதான் இமானுவேல் சேகரனுடைய அந்த குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகள். அவருக்கு எந்த ஆண் குழந்தைகளும் கிடையாது. ஆகையால் இந்த தருணத்துல நான் இந்த கரம்பை இந்த ஊர்ல தியாகினுடைய பிறப்பை பற்றி கூறி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை கூறிக்கொண்டு இந்நேரம் காத்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கம்